இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ வார்த்தைக்கு கடந்து போவோம். கல்லின் மேல் கட்டப்பட்ட வீடு, கல்லின் மேல் கட்டப்படாத வீடு, மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு சரிந்து போகும் என்று வேதம் தெரிவிக்கிறது. மத்தேயு 16:18 நம்ம பார்க்கும் பொழுது, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறது, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. ஏசப்பா பேதுருவை பார்த்து சொன்னாரு, நீதான் சரியான கல், இந்த கல்லின் மேல் என் வீட்டை கட்டுவேன். ஹல்லேலூயா. இந்த கல்லின் மேல் என் வீட்டை கட்டுவேன். குமாரன் பேதுருவை ஒரு கல்லை போல தேர்ந்தெடுத்து ஒரு தேவ பிள்ளை, டிசைபிள்ஸ், ஒன் அமங் தி டிசைபிள்ஸ். ஸோ இந்த கல்லின் மேல் கட்டப்பட்ட வீடு என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்று தேவன் தெரிவிக்கிறார். நம்ம இங்க பார்க்கும்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட கல் பேதுரு. ஹல்லேலூயா. இங்க வெளிப்படுத்தல் 21:14 நம்ம பார்க்கிறோம், நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திவார கற்கள் இருந்தன, அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. அதாவது இந்த 12 அப்போஸ்தலர்களின் நாமமும் அந்த 12 கற்கள் மீது பதிந்திருந்தன. அந்த 12 அஸ்திபாரங்கள் பரலோகத்துல இருக்கிறத யோவான் பார்க்கிறார். வெளிப்படுத்தல் 21 தெளிவாக ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, பேதுருவும் அதுல ஒரு அப்போஸ்தலர். இந்த 12 அப்போஸ்தலர்கள்ல பேதுருவின் நாமம் பதிக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் அந்த நாமத்தை பதிந்திருப்பதை யோவான் பார்க்கிறார். அவர் ஒரு கல்லாக இருக்கிறார். அங்க ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொன்னா அஸ்திபாரம், மதிலுக்கு பயன்படுத்திய அந்த அஸ்திபாரத்துல நம்ம பார்க்கிறோம், ஏசப்பாக்குள்ள சீஷர்கள் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களுடைய நாமத்தை அங்க நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ இந்த பேதுருவின் நாமம் அதுல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இவங்கெல்லாம் பரலோக ராஜ்யத்துல தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிள்ளைகள். முன்குறித்த ஆண்டவர் இவர்களுடைய நாமத்தை எழுதி இருக்கிறார் அவருடைய ஜீவ புஸ்தகத்துல. முன்குறித்தே இந்த தேவாலயத்துல இவர்கள் ஒரு கற்களை போல பயன்படுத்தப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இவர்களை முன்குறித்தே நியமித்திருக்கிறதை நம்ம மறக்க கூடாது. இங்க மறுபடியும் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இந்த மத்தேயு 16:19 பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். மீனிங் என்னன்னா, இங்கிலீஷ்ல அழகா சொல்லிருக்குது, and I will give you the keys of the kingdom of heaven, and whatever you bind on earth will be bound in heaven, and whatever you loose on earth will be loosed in heaven. Whatever you bind on earth will be bound in heaven. Whatever you loose on earth will be loosed in heaven. பூலோகத்துல, இந்த பூமியில நீங்க எதெல்லாம் கட்டுறீங்களோ அதெல்லாம் பரலோகத்துல கட்டப்படும். நீங்க எதெல்லாம் இழந்து போகிறீங்களோ அதெல்லாம் அங்க இழக்கப்படும் என்று தெளிவாக சொல்றார். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டியை ஆண்டவர் தெரிவிக்கிறார். இங்கேயும் அங்கே ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. ஆண்டவர் அந்த அதிகாரத்தை பேதுருக்கு கொடுக்கிறார். நீ என்ன கட்டுறப்பா அது அங்க கட்டப்படும், நீ என்ன இழந்து போகிறப்பா அது அங்க இழக்கப்படும் என்று தெளிவா சொல்றார். மீனிங் இஸ் வாட்? தி பெர்ஃபெக்ட் பிரேயர். ஒரு கரெக்டான முறையில செய்யப்படுகிற ஜபம் ஒரு திறவுகோலை போல ஆப்ரேட் செய்யப்படுகிறது. அப்படின்னா நம்ம ஜபம் பெர்ஃபெக்டா இருந்துச்சுன்னா ஆண்டவர் நமக்கு ஒரு கீயை கொடுப்பாரு. நம்ம பண்ற ஜபம் அங்க கேட்கப்படும், போய் சேரும், பரலோகத்துல போய் சேரும். நம்ம உண்மையா இருந்தா ஜபம் சேரும். நம்ம தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தைகளின்படி நம்ம நடப்போமே ஆனால் நம்ம ஒன்றும் இழக்க போவது கிடையாது. ஸோ இங்க நம்ம பார்க்கறது இந்த கீ, அதாவது இந்த திறவுகோலை நீங்க பாக்குறீங்க, அது எப்படி இருக்குன்னா ஆக்சஸ் டு த பவர் ஆஃப். ஜபம் பண்ணுனா அங்கிருந்து வல்லமை வரும். அந்த வல்லமை வர்றதுக்கு திறக்கணும், கூட்ட திறக்கணும். ஸோ இந்த ஜபம் தான் அங்க என்ன போய் செய்து வேலை கிரியை செய்து பரலோகத்துல போய் கிரியை செய்யும் பொழுது நம்ம பரலோக ராஜ்யத்துல உள்ள வாசல்கள் நமக்கு திறக்கப்படுகிறது. Perfect servant
தேவ ஊழியக்காரர்கள், பரிசுத்தமா இருக்கிறவங்க, பயந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் நிச்சயமாக இந்த ஒரு ஆக்சஸ் கீ அவர்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக அந்த ஒரு திறவுகள் கிடைக்கும். ஆண்டவர் கண்டிப்பா கொடுப்பாரு. பட் counterfeit will never receive it. தேவனுக்கு உண்மையா இல்லாத ஊழியக்காரர்களுக்கு அது கொடுக்கப்படாது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. The way what Peter loses, எப்படி பேதுரு இந்த பூமியில இழக்கிறாரோ, எப்படி இழப்பார், எதை இழப்பார்? ஆத்மாவை குறிக்கிறது. கல்லுன்னு என்னது? இப்ப பேதுருவை பார்த்து ஏசப்பா சொல்ல, நீ பரலோகத்துல ஒரு கல்லை போல இருக்கு, இந்த கல்லு மேலதான் நான் என் வீட்டை கட்ட போறேன்னு சொல்றேன்னா, பரலோக ராஜ்யத்தை நான் கட்ட போறேன்னு தெளிவா சொல்றாரு. பட் கல்லுன்னா யாரு? நீதான் பேதுரு அப்படின்னு சொல்றாரு. பேதுருவை நம்ம கல்லை போல பாக்குறோம். ஒரு ஆத்மாவை கல்லுக்கு ஒப்பிடுறாரு. ஏன் கல்லுக்கு ஒப்பிடுறாருன்னா, அது அசைக்கப்படுவதில்லை. பேதுருவை போல நாமும் இருக்க வேண்டும், அசைக்கப்படக்கூடாது. சோ இந்த ஆத்துமாக்களை கட்ட வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்றாருங்க. ஹல்லேலூயா. இங்க எந்தெந்த ஆத்மா தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டு தேவ ராஜ்யத்துல நிலைத்து நிற்குமோ அதெல்லாம் ஒரு கல்லா தான் ஆண்டவர் பார்க்கிறார். எதெல்லாம் இழந்து போகுமோ அதை ஆண்டவர் கல்லாக பார்க்கவில்லை. இழந்து போகிற ஆத்மாக்கள் இருக்கிறாங்க, ஜெயம் பெறுகிற ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. ஜெயம் பெற்று ஆண்டோடைய ராஜ்யத்துல சேர்க்கப்படுகிற ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். அதுதான் தெய்வ பிள்ளைகள். ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு 7:24 ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். என் வார்த்தையை கேட்டு செய்கிறவன். யாரு வார்த்தை? தேவ வார்த்தையை கேட்டு நம்ம காதுகள்ல நம்ம இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது பாருங்க, இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்ம கேட்கும் பொழுது நம்ம இருதயத்துல அந்த வார்த்தை போய் தொடுது பாருங்க. அந்த வார்த்தை தொடப்படும் பொழுது அதன் பிரகாரமாக செய்கிறவன், வாழுகிறவன், தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறவன், கிறிஸ்துவுக்கு பிரியமான வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுகிறவன் எப்படிப்பட்டவன்னா, கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல இருப்பான். எதுவும் அசைக்கப்படுவதில்லை. அந்த வீடே அசைக்க முடியாது, யாராலே அசைக்க முடியாது. அப்படின்னா நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா உங்களை அசைக்க முடியாது. இஃப் யூ ஆர் மோர் ஸ்ட்ராங்கர் இன் கிரைஸ்ட், நோ ஒன் கேன் ஷேக். ஹல்லேலூயா. ஒருவனும் உங்களை அசைக்க முடியாது. அப்போதான் கன்மலையின் கட்டப்பட்ட வீடு, கன்மலையின் கட்டப்பட்ட வீடு. ஹல்லேலூயா. அததான் ஆண்டவர் சொல்றார், ஞானம் உள்ளவன். ஹல்லேலூயா. கன்மலைனா கல்லின் மேல் கட்டப்பட்ட வீடு, கல்லின் மேல் கட்டப்பட்ட வீடு அசைக்கப்படுவதில்லை. அந்த வீடை இடிக்க கூட முடியாது. ஹல்லேலூயா. ஏசப்பா காலத்துல நிறைய பேர் அவருக்கு ஃபாலோவர்ஸா இருந்தாங்க, நிறைய பேர் விசுவாசிகளாக இருந்தாங்க, நிறைய பேர் பின் சென்றார்கள். 5000 கூட்டமாக ஒரு கணக்கு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ரெக்கன் பண்ண முடியுது, நம்மளால ஒரு கவுண்ட் பண்ண முடியுது, இவ்வளவு நம்பர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு, அதுக்கு மேலே இருக்கலாம். ஸோ தெர் வேர் மெனி ஃபாலோவர்ஸ். நம்ம பார்க்குறோம் 70 டிசைபிள்ஸ் கூட இருந்தாங்க. நாட் ஓன்லி தீஸ் 12 அப்போஸ்டல்ஸ். இந்த 12 அப்போஸ்தலர்களை காட்டிலும் இன்னும் அதிகமாக 70 பேர் இருந்தாங்க. ஆனா சோதனைன்னு வரும் பொழுது என்ன பண்ணிட்டாங்க? நிறைய பேர் பின்வாங்கி போயிட்டாங்க, நிறைய பேர் விட்டு போயிட்டாங்க. ஏன் அது நான் சொல்றேன்னா, இதுல ஸ்ட்ராங்கா இல்லை, அவங்க ஸ்ட்ராங்கரா இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு செய்வதற்கு இஷ்டமில்லாதவர்கள். அதை நான் சொல்ல வரேன். எல்லாரும் கேட்பாங்க வார்த்தையை, எல்லாரும் சொல்லுவாங்க நல்லா இருக்கு, வேத வசனம் ரொம்ப நல்லா இருக்கு. பெரிய பெரிய ஆட்கள் சொல்லுவாங்க, சாதனையாளர்கள் சொல்லுவாங்க, இந்த வார்த்தை எவ்வளவு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நிறைய பேருக்கு இது ஒரு ப்ரொடெக்ஷனா இருக்கும், ஒரு ஃபெய்த்தை கூட்டும், விசுவாசத்தை கூட்டும். ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த வார்த்தை. ஆனா நிறைய பேரால என்ன பண்ண முடியாது? தேவன் வார்த்தையின்படி நடக்க இயலாது. அதுதான் மிகவும் கடினம். அல்லேலூயா. மத்தேயு 7:25 பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல்
மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அல்லேலூயா. நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் பாருங்க. மழை வருது, வெள்ளம் வருது, காற்று வருது, எல்லாம் அந்த வீட்டு மேல மோதுது பாருங்க. வெள்ளமும் மோதும், வெள்ளத்தை போல பிரச்சனை வந்து மோதும். ஆனா அது கல்லின் மேல் கட்டப்பட்டிருந்தா என்ன ஆகும்? அசைக்கப்பட முடியாது. தேவ வார்த்தையில நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா எவராலையும் அசைக்க முடியாது. ஏன்னா நீங்க ஆழமாக ஆண்டவருக்குள்ளாக அவருடைய சத்தியத்துல நிலைத்து நிற்கிறீங்க. யாராலையும் உங்களை அசைக்க முடியாது. எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களை கவிழ்க்கணும்னு நினைத்தா கூட முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா சோதனை நிறைய வந்ததை நம்ம பார்க்கணும். அப்போஸ்தலர்களுக்கும் சோதனை வந்துச்சு பாருங்க. வெள்ளத்தை போல, மழையை போல. ஏசப்பாவை சிலுவையில் அறையுவதற்கு முன்பதாக பிடித்தாங்க, எல்லாரும் பிடிச்சாங்க போய். அப்போ இந்த ஏசப்பா சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த நேரத்துல எல்லாரும் அவரை விட்டு ஓடிட்டாங்க, எல்லாம் ஓடிட்டாங்க. அவரை கைது செய்யும் பொழுது நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க? விட்டு ஓடிட்டாங்க. பேதுரு எனக்கு தெரியவே தெரியாதுன்ட்டார். ஆனா என்ன நடந்தது? அவங்க எல்லாம் மறுபடியும் அவங்க மிஸ்டேக்கை உணர்ந்து, இல்ல ஆண்டவரே, நீர் தான் உண்மையான கிறிஸ்து, நாங்க விசுவாசிக்கிறோம்னு ஆஃப்டர் ரெசரக்ஷன்ல அவங்க விசுவாசிக்க தொடங்கினாங்க. அந்த நிமிஷமே பேதுரு கூட தன் தவறை உணர்ந்து சரி செய்து கொண்டார். நாமும் அதே போலதான் இருக்கணும். நமக்கு சில நேரத்துல பிரச்சனை வரும்போது நம்ம ஆண்டவரே எங்க இருக்கிறீங்கன்னு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. கடவுளே இல்லாத மாதிரி இருக்கு, தேவனே இல்லை என்று ஒரு சில நேரத்துல உங்களுக்கு தோணும். ஏன்னா உங்களுக்கு உதவி செய்யாத பட்சத்துல, உதவி வராத பட்சத்துல, நீங்க பலவீனமா இருக்கிற நேரத்துல உங்களுக்கு ஒரு உதவியும் ஒரு நன்மையும் வராத பட்சத்துல நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, தேவனே எனக்கு உதவி செய்யல, ஆண்டவர் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த வசனத்தை நீங்க கேட்கும் பொழுது, தேவன் மீது நம்பிக்கை நீங்க அதிகரிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். உங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா ஸ்திரப்படுத்தி நீங்க ஒரு ஸ்ட்ராங்கரா இருப்பீங்க. நீங்க அந்த கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல இருப்பீங்க. எதுவும் உங்களை அசைக்க முடியாது. நீங்க அசைக்க முடியவில்லை என்றால் சேதம் உங்களுக்கு வராது, எந்த சேதமும் உங்களுக்கு வராது. பிகாஸ் யூ ஆர் நாட் ஷேக்கன் பை த wind. ஹல்லேலூயா. ஸோ நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருந்தீங்கன்னா பாதாளம் கூட உங்களை மேற்கொள்ள முடியாது. பாதாளத்தின் அதிகாரங்கள் கூட உங்களை மேற்கொள்ள முடியாது. சேட்டனிக் பவர்ஸ் நம்ம சொல்றோம். சேட்டனிக் பவர்ஸ் லைக் வீச்சஸ், மாந்திரீகங்கள். பயப்படுறீங்க, எனக்கு உங்க மாந்திரீகம் செஞ்சுட்டாங்க, அவங்க மாந்திரீகம் செஞ்சுட்டாங்க. ஏன் அந்த பயம்? ப்ரேயர் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை. நீ என்னன்னாலும் செய்துட்டு போ, நான் ப்ரேயர் பண்றேன், ஏசப்பா எனக்கு வேலி அடைத்து போட்டார். யோபுக்கு ஆண்டவர் வேலி அடைத்தது நிமித்தம் சாத்தானுடைய சுண்ட விரல் கூட தொடல. நல்ல விசுவாசத்துடன் இருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ப்ரேயர் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா சாத்தானுடைய சுண்ட விரல் கூட உங்களை டச் பண்ண முடியாது. ஏன் நான் சொல்றேன்னா, ஆண்டவர் யோபுவுக்கு எப்படி ஒரு பாதுகாப்பு போட்டாரோ அந்த வளையம், பாதுகாப்பின் வளையம் உங்க வீட்லயும் போடுவார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. நான் ப்ரேயர்ல விசுவாசிங்க, நான் ப்ரேயர்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். எந்த மாந்திரிகமும் ஒன்றும் செய்ய முடியாது, எந்த பிரச்சனையும் நான் மேற்கொண்டு வருவேன் அப்படின்னு நீங்க ஸ்ட்ராங்கா ஆண்டவரை நம்பணும். அப்பொழுது ஆண்டவர் உங்கள் மீது ஒரு ஆண்டவர் என்னன்னா, அவர் உங்களை ஒரு கண்மலையை போல பார்ப்பார். உங்கள் மீது அதிகமான ஒரு அன்பு, ஒரு பாதுகாப்பு ஆண்டவர் போட முடியும். எப்போ நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது. உங்களுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு சூழ்ச்சிகள், பொய்யான சூழ்ச்சிகள் எழும்பி வந்தா அதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஸோ எப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கர் பவரா இருந்தா கூட, எப்படிப்பட்ட தேசங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தா கூட உங்களை மேற்கொள்ளாதுன்னு வேதம் தெரிவிக்கிறது. ஹல்லேலூயா. இங்க 19வது வசனத்துல, நல்ல கனி கொடாத மரம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். ஸோ யாரெல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காம இந்த கல்லை போல இல்லாத ஊழியர்களா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், யாராவது இருக்கலாம்,
அவங்களெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். கனி கொடுக்கல, அந்த மரம் கனியே கொடுக்கல, கெட்ட கனியை தான் கொடுக்குது, நல்ல கனி கொடுக்கல, நல்ல காரியம் செய்யல, நல்ல வழிகளை தேர்ந்தெடுக்கல, நல்ல வேலைகளை செய்யல. மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஹல்லேலூயா. பரலோகத்துல இருக்கிற என் பிதா, நான் பரலோகத்துல இருக்கிற நம்ம பிதாவின் சித்தத்தின்படி இந்த பூமியில இந்த பாதாளத்துல செய்யணும். இந்த பூமியில செய்கிறவன் தான் அங்க பிரவேசிக்க முடியும். ஆனா கடவுளே கடவுளேன்னு வெளி வேஷம் போடுறவங்க நிறைய பேர் வேஷம் போடுறாங்க. நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு வேஷம் போட்டு நல்ல நாடகத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. சினிமாலாம் பார்த்தீங்கன்னா நாடகம். ஹல்லேலூயா. சினிமாலாம் பார்த்தாங்கன்னா நல்ல ஒரு நாடகம், நடிப்பு. இந்த நடிப்பு மழை தண்ணி பட்டா எல்லாமே போயிடும். எப்படி நம்ம மேக்கப் போடுறோம், அந்த மேக்கப் எல்லாம் தண்ணியில பட்டா கரைஞ்சு போயிடும். வேஷம் கரைந்து போகும். அதை தான் ஆண்டவர் இங்க தெளிவா சொல்றாரு. கர்த்தாவே கர்த்தாவே என்று நீங்க புரண்டு அழுது ரிலீஜியஸ்டிக்கா, ட்ரெடிஷ்னலா, கல்ச்சர்டா நீங்க ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்து ஒரு ரிலீஜியஸா காட்டுறீங்க. நான் ரொம்ப ஃபெய்த்ஃபுல், நான் ரொம்ப ஆண்டவரை தேடுறேன். ஆனா வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்லை. எல்லாம் அசுத்தமான காரியங்கள். நீங்க செய்யற காரியங்கள் எல்லாம் துன்மார்க்கமான காரியங்கள், தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள். அதான் ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்துல இருக்க என் பிதாவின் சித்தத்தை போல செய்யாதவன் பரலோகத்துல பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் 22 மத்தேயு 7:22 அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். எந்த நாள்ல? அதாவது தேவனுடைய வெள்ள சிங்காசனம், தேவன் நியாய தீர்ப்பு கொண்டு வரும்போது இவர்கள் எல்லாம் அங்கே நின்று சொல்வார்கள், தேவனே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நாங்க பிசாசுகளை துரத்தினோம், நாங்க அற்புதம் செய்தோம், அடையாளம் செய்தோம். கரெக்ட் தான்ப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். நீங்க எல்லாம் செய்தது கரெக்ட் தான். ஆனா இங்க என்ன சொல்றாரு, இப்படி அவர்கள் சொல்வார்கள், நாங்க பெரிய அற்புதம் செய்தோம், அடையாளம் செய்தோம். தட்ஸ் நாட் அ சைன். இன்னைக்கு அற்புதத்தை தேடி நிறைய பேர் ஓடுறாங்க, அடையாளத்தை தேடி ஓடுறாங்க. That's not the right way. The right way is to seek God. The right way is to sit before Jesus. கரெக்டான வழி எதுன்னா, நீங்க ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு ஃபெலோஷிப் இருக்கணும். தனிப்பட்ட முறையில நீங்க எவ்வளவு நேரம் ஆண்டவரை தேடுறீங்க, ஒரு டெடிகேட்டட் சர்வீஸ் உங்க பர்சனல் லைஃப்ல இருக்கணும். நாட் கோயிங் அண்ட் ஜஸ்ட் ஜாயினிங் இன் த சர்ச். ஒரு பர்சனல் லைஃப்ல ஒரு மாற்றம் ஏற்படவில்லை என்றால் நீங்கள் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பது இயலாது. பிரசங்கம் பண்ணோம் அல்லவா, உம் நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, ப்ராஃபஸி சொல்லியிருப்பீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நானும் கனவு கண்ட சிஸ்டர். நம்ம சொன்னா அவங்களும் நிறைய சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ஆண்டவர் தெரியுறார், ரைட் தான். பட் நீங்க அந்த பங்க்சுவாலிட்டி இல்ல உங்ககிட்ட பாருங்க, சரண்டரன்ஸ் இல்ல பாருங்க. ஏற்ற நேரத்துல ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாரு, ஆனா நீங்க டெடிகேஷன்ல வர மாட்டேங்கிறீங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க பாருங்க. அதான் சொல்றாரு ஆண்டவர். நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், நிறைய பேரு மக்களை ஏமாற்றுகிற ஒரு கூட்டம் எழும்புவார்கள், நிறைய பொய் சாட்சி சொல்ற கூட்டம் எழும்புவார்கள். சொல்றதெல்லாம் பொய், அதுல ஒண்ணும் உண்மை கிடையாது. கர்த்தர் பாக்குறாரு, மனுஷன் பார்க்கல. மனுஷனுக்கு முன்னாடி நம்ம மறைச்சிடலாம், தேவன் பார்க்கிறார் பாருங்க. அதுதான் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள உபதேசியர்கள் எழும்புவார்கள். கடைசி காலத்துல அதெல்லாம் தெளிவா தெரியப்படுத்துவார் ஆண்டவர். அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க, 23 அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன். அதுதான், நீ வாழ்நாள் முழுவதும் அக்கிரமத்தை செய்த, ஒரு நன்மை செய்யல, அக்கிரமக்காரரே போ, என் வழியில வராதன்னு சொல்றாருன்னா பரலோக ராஜ்யத்துல உனக்கு இடமே கிடையாதுன்னு ஃபுல் ஸ்டாப் போட்டுறாரு. அவ்வளவுதான். அக்கிரமக்காரரேன்னு சொல்றாரு. வார்த்தையெல்லாம் படி, ப்ரேயர் பண்ணிருப்பீங்க, ஃபாஸ்டிங் பண்ணிருப்பீங்க, ஆனா ஆண்டவருக்கு டெடிகேஷன் இல்லையே, உண்மையா செய்யலையே, பொய் நிறைய பேசிருக்கீங்க, பொய்யான வாழ்க்கை வாழ்ந்துருக்கீங்க, deceived many people. Everything God will bring into light. Hallelujah. பரிசுத்தமா நடிக்கிற ஒரு கூட்டம் இருக்கும்,
full inside dead bones. Hallelujah. வெள்ளை பூசப்பட்ட கல்லறைக்கு உள்ள எலும்பு கூட்டத்தை போல நம்ம இருக்கிறோம். அதனால நம்ம பார்க்கிறோம், many Christians will not enter. They will fall back. They will prophesy, but they will not live. They will chase the demon, but they will not be perfect before God. So தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம அதை பிராக்டிஸ் பண்ணலைன்னா நம்ம இழந்து போகிறவர்களை போல இருப்போம். நம்ம தேவனுடைய உண்மையான பிள்ளைகளா இருக்கும் பொழுது தேவ வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன் பிரகாரமாக நம்ம நடப்போம். அதனாலதான் ஏசப்பா சொல்றாரு, என் மந்தைகள் என் சத்தத்தை கேட்பார்கள். ஹல்லேலூயா. My sheep hears my voice. Hallelujah. If you are a perfect child of God, you will practice the word of God. You will thirst for the word of God. உங்களுக்குள்ளாக அந்த ஒரு தாகம் ஏற்படும் பாருங்க. இந்த வார்த்தை கேட்கணும், எப்ப பார்த்தாலும் இந்த வார்த்தையை கேட்கணும், இந்த வார்த்தையின் பிரகாரமா இருக்கணும். 10 பேருக்கு சொல்லுவீங்க, அதன் பிரகாரமாக உங்க வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணுவீங்க, உண்மையா இருக்கணும்னு உங்க வாழ்க்கையில மாற்றுவீங்க, மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க. ஒரு ட்ரூத் இருக்கணும், உண்மை இருக்கணும், ரைச்சியஸா இருக்கணும், பிறருக்கு சாட்சியா இருக்கணும். ஒருபோதும் நீங்க பொய்க்கு அடிபணிய மாட்டீங்க. அதுதான் உண்மையான ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. மத்தேயு 7:24 நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மண்ணின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். உன் வீடு எங்க கட்டப்பட்டிருக்குது? மணல் மேல கட்டப்பட்டிருக்குது. ஏன் நம்பிக்கை இல்லை? ஏன் விசுவாசம் இல்லை? ஏன் ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளின்படி பிராக்டிஸ் பண்ண முடியல? வேஸ்ட். முழு நேரமும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. ஒரு சிலர் ஆக்டிங் பண்றாங்க, நடிக்கிறாங்க, அப்படியே பரிசுத்தாவி இறங்குறது போல நடிக்கிறாங்க. இதெல்லாம் வெளிச்சத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருவார். ஏன்னா இது ஸ்ட்ராங்கா நிலைத்து நிற்காது. கடைசி நாட்கள்ல இது ஒரு மண்ணுல கட்டப்பட்ட வீடு. மண்ணுல என்ன ஆகும்? மண்ணுல பிரச்சனை வந்தாலும் இடிஞ்சு போயிடும். ஏன்னா மண்ணு ஸ்ட்ராங் இல்லை, ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் இல்லை. ப்ரேயர்லெஸ் லைஃப், நீங்க எதையும் ஓவர் கம் பண்ண முடியாது. ப்ரேயர்லெஸ் லைஃப் இருந்தா ஓவர் கம் பண்ண முடியாது, ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது. ஃபீபிள், பலவீனமா இருப்பீங்க. அப்ப பலவீனமா இருந்தா என்ன ஆகும்? பிரச்சனை வந்தாலும் டக்குன்னு விழுந்துருவாங்க. அதான் நம்ம பார்க்குறோம், நிறைய ஃபால் பேக்கை பார்க்குறோம். சர்ச்சஸ்ல நிறைய ஃபால் பேக் நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் வருவாங்க, ஆனா நிறைய பேரால தேவ ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பதற்கு அந்த அதிகாரத்தை பெற முடியாது. அதுதான் மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு. பிரச்சனை வந்தா இடிஞ்சிரும். ஃபால் பேக் ஆனாலே அங்க பரலோகத்துக்கு போக முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்டது ஆண்டோடைய வார்த்தை கேட்டு அதன் பிரகாரமாக செயல்படாத ஒவ்வொரு ஆத்துமாக்களை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்க வீடு மணலின் மேல் கட்டப்பட்டிருக்குது. ஸோ நம்ம தான் சேஞ்ச் பண்ணணும். நம்ம என்ன பண்ணோம்? நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையை மாற்றி போடுவார். நம்ம கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல பார்ப்பார். நமக்கு ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். இந்த ராஜ்யத்துல இல்லை, மறுமை ராஜ்யத்திலையும் அநேக பொக்கிஷங்களால் ஆண்டவர் நம்மை திருப்தியாக்கி நம்மை மகிழச் செய்வார். நீங்களும் பிரயாசப்படுங்க, தேவனுக்கு பயந்து நடங்க. தேவனுடைய நாட்கள் சீக்கிரம் வரப்போகுது. அதனால நம்ம ஆண்டவரை சார்ந்து இருப்போம், வேதத்தை நம்பி இருப்போம், ஜெபத்துல உறுதியா இருப்போம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். தகப்பன ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஆண்டவரே, ஒவ்வொரு ஃபேமிலி குடும்பங்களை தொடுங்க ஆண்டவரே. அப்பா, ஊழியக்காரர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம் ஆண்டவரே, மூப்பர்களாக இருக்கலாம் ஆண்டவரே. அப்பா, தேவனை அறியாத ஜனங்களாக கூட இருக்கலாம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின் மூலமாக இவர்களை தொடுங்க அப்பா. நீங்க எங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தை போய் கிரியை செய்யட்டும். நீர் அந்த குடும்பங்கள்ல பிரவேசிப்பீராக ஆண்டவரே. அவங்களுடைய தேவைகளை சந்திப்பீராக ஆண்டவரே. ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற ஒரு பாரத்தை கொடுப்பீராக. தேவ ராஜ்யத்தை நிலைநாட்டுகிற பிள்ளைகளாக இவர்களை மாற்றுவீராக ஆண்டவரே. உங்களுடைய ராஜ்யத்துக்கு தகுந்த பிள்ளைகளாக அப்பா இவர்களை எடுத்து பயன்படுத்துவீராக. ஒரு கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல, பேதுருவை போல ஆண்டவரே, இவர்களை நீர் பார்க்கும்படியாக ஆண்டவரே.
அப்பா உம்முடைய ஆவியை ஊற்றி ஆண்டவரே, அப்பா உம்முடைய சர்வ அதிகாரத்தை ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பாதாளத்தின் ஆண்டவரே வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை என்று சொன்னீங்க ஆண்டவரே. அந்த வார்த்தையின் படி ஆண்டவரே எந்த ஒரு பிசாசின் கிரியைகளை ஆண்டவரே இவர்களை மேற்கொள்ளாதபடிக்கு ஒரு பலத்த பாதுகாப்பு கொடுங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த அதிகாரத்தை கொடுங்க. பாதாளத்தின் வாசல்களை மேற்கொண்டு ஜெயம் பெற்று வர ஆண்டவரே, ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க ஆண்டவரே, பெரிய காரியங்களை நீ செய்யும்படி அப்பா உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீர் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவர். அப்பா நீர் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பலத்த பாதுகாப்பு கொடுங்க ஆண்டவர், ஒரு திடனை கொடுங்க, ஒரு தைரியத்தை கொடுங்க ஆண்டவர். இவங்க கூடவே நீர் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பலப்படுத்துங்க, உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இன் ஜீசஸ் நேம் ஐ ப்ரே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.